பச்சை பயிறு பாயாசம் பண்ணலாமா? அதுக்கு 2 கப் பச்சை பயிறு 1 கப் அரிசி வச்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி ஒரு புடி. ஜவ்வரிசி ஒரு புடி. எவ்வளவு தண்ணிமா? ஒரு லிட்டர் ஊத்திப்பேன். ஓகே. ஜவ்வரிசி போட்டுட்டு ஓட்ஸ் ஒரு 3 ஸ்பூன். 1 லிட்டர் இதுக்கு. ஆமா 3 ஸ்பூன் போதும். இதுல ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் சேமியா ஒரு 2 புடி. 2 கை சேமியா 2 புடி போட்டாச்சு. போட்டு கிண்டி ஒண்ணு இல்லாட்டி கட்டி பிடிச்சோம். ஓகே. இல்லாட்டி சட்டியில் அப்படியே அடியில கட்டி பிடிச்சி கட்டி உட்காந்துக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சா. நாட்டு சர்க்கரை அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு சீனி போட்டாலாம் அவ்வளோக்கா தெரியாது. சீனியும் போடணும் 1 கப்பு. அப்படியா? நாட்டு சர்க்கரை 1 கப்பு. நாட்டு சர்க்கரை போட அது தனியா ஒரு டேஸ்ட். பாயாசத்துக்கு பத்தா கட்டி கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சுன்னு பாப்போம். வெந்துருச்சு. 5 விசில் விட்டாச்சு. ஆமா 5 விசில் விட்டு நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் ஆமா நல்லா இது பண்ணிக்கலாம். சோ இது வந்து இப்ப போட போறியாமா? ஆமா. ஓகே பா போடலாம். ரொம்ப குழஞ்சு போடும். இது அப்படியே எடுத்து ஒரேடியா கொட்டிடலாம் गाइस. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல இருக்கணுமா? தேங்காய் போடணும். ஓகேமா. இதுல 1 கப்பு பத்தா கட்டி பாத்துட்டு போட்டுங்க. சரி ஓகே. ஒரு முடி தேங்காய் திருவி போடுங்க. ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சு ஆஃப் பண்ண முடிஞ்சிச்சா? பாயாசம் ரெடி. பச்சை பயிர் பாயாசம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அடுப்பு வைக்கவே தேவையில்ல. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. தாளிக்கலாம் தேவையில்லை. சரி ஓகே गाइस. இந்த பச்சை பயிர் கஞ்சி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியா நிறைய வீடியோஸ் போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்க.